எனக்கு தெரிஞ்சு சவுக்கு சங்கர் அவர்களை கருவியாக பயன்படுத்தினவங்க நிறைய பேர். அவருக்கே அறியாமல் அவர் கருவியாக பயன்பட்டோமேன்னு அவருக்கு தெரியாமல் இருந்தது தான் அவரோட பிரச்சனை. அவர் அதை தெரிஞ்சிருந்தாருன்னா அதுலேருந்து அவர் விலகியிருப்பார். நான் உண்மையாக சொல்கிறேன். ஆதன் மீடியா முன்னாடி வச்சு பேசுகிறேன். அவர் சேனல் ஆரம்பிக்க போகிறோன்னு பேசிகிட்டு இருக்காரு. முத்தலீஃபை உள்ளது சேர்த்தது அவரோட பேக்ரவுண்ட் தெரியுமா? ஏன்னா அவரோட இதுவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எந்த போலீஸை பற்றி மொட்டை பெடிஷன் எழுதுனாலும் நேராக முத்தலீஃபில் போனீங்கன்னா சூப்பராக மொட்டை பெடிஷன் எழுதி கொடுப்பாரு. அவர் பேர் நீங்கள் நானும் பொய் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. பேர் மொட்டை பெடிஷன் முத்தலீஃப். ஆமாங்க, அவர் அப்படி தான் பண்ணுவார். ஓபிஎஸ்ஸை அந்த அடி அடித்தார். ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா இப்போ கூட இந்த பூதப்புரம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸில் அவர் இசக்கி சுப்பையா அவர்கள் தான் ஜெயா டிவி நிருபர் தான் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸில் ரூம் போட்டு கொடுத்துருக்காரு. அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து யாருக்கு சொந்தமானதுன்னா ஓபிஎஸோட ரிலேட்டிவ்ன்றாங்க. உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கைது தமிழக காவல்துறை வெர்சஸ் சவுக்கு சங்கர் அப்படின்னு மாறிடுச்சு. இந்த சினாரியோ மாறினதுக்கு காரணம் சவுக்கு சங்கர். கோயம்புத்தூரில் எங்கே வச்சிருக்காங்கன்னே யாருக்குமே தெரியாது. எஸ்பி வேலுமணியோட வேண்டிய ஒரு 5 அட்வொகேட்ஸ் உடனடியாக போய் இவங்க எங்கே இருக்காரு எங்களுக்கு காட்டுங்க, அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கேட்க போய் போலீஸார் அதுக்கு சொல்லலை, எங்கே இருக்காங்கன்னே சொல்லலை. இதோடு நிற்க போகிறதில்ல. என்னோட இதுபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட புகார்கள் வாங்கி ரெடியாக வச்சுருக்காங்க. எப்போ அந்த வழக்கில் இவருக்கு ஏதாவது ஒரு பெயில் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த வழக்கில் ஒரு கேஸ் போட்டு திரும்பியும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 2025 முழுக்கவுமே இவர் சிறைக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீண்ட நாளுக்கு அப்புறமா சந்திக்கிறோம். மறுபடியும் வாழ்த்துக்கள் சார் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்ததுக்கு. நன்றி சார். சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வரும் வழியில் விபத்து ஏற்பட்டது. அப்புறம் அவருடைய உதவியாளர்கள் காரில் போதைப் பொருட்கள் இருந்தது. இது மாதிரியான செய்தியெல்லாம் இருக்குது சார். இப்போ சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் வெர்சஸ் சவுக்கு சங்கர் இப்படின்ற நரேஷனை வந்து அவர் தன்னுடைய நேர்காணல்கள் எல்லாத்துலேயுமே கட்டமைச்சிட்டே வருவார் சார். இவர் சங்கர் ஜிவாலை நினச்சி கூப்பிட்டாரு. அது மாதிரி உயர்மட்ட அதிகாரிகளோடு ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகளோடு நெருக்கமும் ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகளை எதிர்த்து பேசுவதும் வாடிக்கையாக இருந்தார். இப்போ பெண் அதிகாரிகளை தரக்குறைவாக பேசியதாகலாம் அவர் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. சவுக்கு சங்கருடைய கைதை எப்படி சார் பார்க்குறீங்க? சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஏற்கனவே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்காக ஜிஆர் சுவாமிநாதன் நீதியரசர் அவர்கள் ஆர்டர் படி அப்போது அவரை வந்து கைது பண்ணி கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்போவே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவரை வந்து இன்னும் பாருங்கள் ஏற்கனவே நிறைய பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க பேசுகிறதுனால அவர் மேலே குண்டாஸ் போட வாய்ப்பு இருக்குது, அவரை வந்து கைது பண்ணி இன்னும் வெளியில் வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க அப்படின்னு பல விதமான கருத்துக்கள் எல்லாம் வந்து பரவலாக பேசப்பட்டிருந்தது. ஆனால் அவர் வெளியில் வந்துட்டார். அது மாதிரி எந்த சம்பவமே நடக்கலை. அதுக்கப்புறம் பிறகு கொஞ்சம் காலங்கள் பிறகு பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டே இருக்கார். இப்போ சமீபத்தில் கூட ஒரு யூடியூப் சேனலில் அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் போன வருஷம் ஜூலை 2023 நான் முதலமைச்சரை குறிஞ்சி இல்லத்தில் போய் 25 நிமிடங்கள் சந்தித்து பேசினேன். அப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும்லாம் சொல்லியிருக்காரு. காவல்துறை இலாக்காவை உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கொடுக்க சொன்னேன் அப்படின்ற அவன் இவர் வந்து அப்போ சஜஸ்ட் பண்ணதாகவும் நல்லா வேலை பார்த்துட்ருக்காரு, சகோதரர் நம்ம பிரதர் நல்லா வேலை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவர் சொன்னதாகவும் அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இது வச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து 2 விஷயத்த சொல்கிறோம். இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் பேசின கருத்துக்கள் உண்மையாகவே அது ஒரு வெறுப்பு உணர்வை தூண்டுற விஷயமா இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அவர் வந்து பெண் காவலர்களை குறிப்பாக நீங்கள் இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 30 வருஷமாக இருக்கேன் இப்போ ஜேர்னலிஸ்டில், அதுவும் குறிப்பாக க்ரைம் ரிப்போர்ட்டராக இருக்கேன். நிறைய பெண்கள், அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏஆரில் டிஎஸ்பியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்களோட வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் நிறைய விதமான, அதாவது ஒவ்வொருத்தரோட பேக்ரவுண்டும் கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையாக இருக்கும். அதில் வந்து எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில் வந்து கஷ்டப்பட்டு அவங்க இந்த லெவலுக்கு வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், ஒருத்தரெல்லாம் டிகிரி படிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி எம்ஃபில் முடித்த பொண்ணுலாம் வந்து கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துட்ருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. மேபி இப்போ என்ன அவங்க ஹெட் கான்ஸ்டபிளாக இல்லை ஒரு எஸ்ஐயாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதானே தவிர அவங்க லைஃப்பில் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிதுன்னா, அது ஒரு போலீஸ்காரராக ஒரு வேலை கிடச்சிடுச்சுன்னா
நம்மளால் லைஃப்பை மாற்ற முடியும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்க முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக வந்திருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்களோட ஒரு சில விஷயங்களை ரொம்ப அப்படி சாதாரணமாக அவங்க வந்து ஒரு எப்படி எஸ்வி சேகர் வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர்கள் பற்றி சொன்னாங்களோ அதே மாதிரியான ஒரு கருத்தை அவர் பதிவு செய்யும்போது அது ரொம்பவே மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம்தான். நான் நிறைய பெண் ஆஃபீஸர்ஸ், விமன் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசும்போதே என்ன எப்படி பேசிகிட்டு இருக்காரு, இப்படி இல்லாமல் பேசுவாங்க, அப்படி யார் இருக்காங்க? அப்போ நீங்கள் யாராவது சொன்னால், இப்போ நானே கூட ஒரு சில சமயம் நீங்கள் நம்ம இன்டர்வியூலேயே நமக்கு பேசும்போது சொல்லியிருக்கேன், சொல்லக்கூடிய கருத்தில் நான் ஒன்று நேரில் பார்த்துருக்கணும், இல்லை என்கிட்ட ஏதாவது ஃபேக்சுவல் ப்ரூஃப் இருக்கணும், இல்லை ஒரு இப்போ கம்ப்ளைண்ட்டை வச்சு கூட நம்ம பேச முடியாது. ஏன்னா கம்ப்ளைண்ட் வந்து யார் வேணாலும் கொடுக்கலாம், யார் மேலே வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நானே சுபாஷ் மேலே கொடுக்கலாம், நந்தா மேலே பேசலாம், அது ஒவ்வொருத்தர் மேலே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து இது எல்லாமே எப்போ ப்ரூவ் ஆகுதோ அப்போ தான் வந்து அதோட தன்மை வந்து உறுதிப்படுத்தப்படும். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் ஒரு அதாவது சூசகமாகவோ, இப்போ ஈவன் ராஜேஷ் பற்றி அவர்கள் பற்றி நான் ஒரு சமீபத்தில் இன்டர்வியூவில் பேசும்போது கூட அங்கே திருச்சியில் அவர் வந்து பெட்டாலியன் எஸ்பியாக இருக்கும்போது, கமாண்டண்ட்டாக இருக்கும்போது, அப்போ அங்கே நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னேன். ஆனால் அது வந்து நான் நேரில் போய் பார்க்கல, பட் அங்கே இருந்த காவலர்கள் என்கிட்ட சொன்ன தகவல்களை வச்சு தான் பேசியிருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் மூலமாக வந்த தகவல் நான் அதை வந்து ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேட்மிண்டன் விளையாடும்போது ஒரு சில காவலர்கள் அவங்கள தவறாக பார்த்தாங்க, அதனால் அவங்கள வந்து டீடைன் பண்ணாங்கன்றதை சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி எந்த விஷயத்தையுமே நம்ம உறுதிப்படுத்த முடியாத சில தகவல்களை நம்ம சொல்லும்போது, என்னால் உறுதிப்படுத்த முடியல அப்படின்னா நான் ஃபேக்சுவலாக முதல்ல ஹானஸ்ட்டாக ஒத்துக்கணும், என்னால் உறுதிப்படுத்த முடியல, ஆனால் இது எனக்கு கிடைச்ச ஒரு ஹியர்சே தகவல் அப்படின்றத சொல்லிட்டு பதிவு பண்ணுறது நல்லது. இப்போ அருண்குமாருக்கும் இவருக்கும் ஏன் நேரடி மோதல் ஏற்படுது அப்படின்ற ஒரு செய்தி இருக்குல்ல சார், என்ன பிரச்சனை? ஏன்னா ஒரு லா அண்ட் ஆர்டனுடைய ஏடிஜிபி கூட ஒரு பத்திரிகையாளர் இல்லை சவுக்கு மீடியா வச்சிருக்கிற ஒரு யூடியூபர் வந்து நேரடி மோதலில் ஏற்படுறாருன்னா அது என்ன காரணமாக இருக்குன்ற ஒரு இது இருக்கும்ல சார்? இல்லை, அதாவது நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு சுபாஷை பிடிக்கல, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சுபாஷை பிடிக்கல அப்படின்னா நான் போகிற இடத்துலலாம் சுபாஷ் கெட்டவர் தெரியுமா, சுபாஷ் இப்படி பண்ணுறாரு தெரியுமான்னு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இது எங்கே வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களும் ஒரு போலீஸில், இப்போ அருண் அவர்கள் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கார், அவரும் 25-30 வருஷமாக இருக்கார். இப்போ டிஜிபி வரப்போகுது அவருக்கும். ஸோ அப்போது ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா அவருக்கும் வேண்டியவங்கன்னு இருப்பாங்க, வேண்டாதவங்கன்னு இருப்பாங்க. அவரோட ப்ளஸ்ன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, மைனஸ்ன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவரோட மைனஸ் யாருன்னு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ சுபாஷுக்கு பிடிக்காதவங்க ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அவங்ககிட்ட போய் டெய்லி ஃபோன் பண்ணி, இன்றைக்கி தெரியுமா நான் சுபாஷ் பார்த்தேன், அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, அவர் தான் அங்கே எடிட்டர் இன் சீஃபாக இப்படியா அப்படின்னு நான் ஏதோ நிறைய கதைகள்லாம் பேசுகிறேன்னா அவங்க எதை என்ன பண்ணுவாங்க, அதை தூபம் போட்டு வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போது நிறைய அந்த இன்ஃபர்மேஷனை கொடுன்னு கேட்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதாவது சில காலத்துக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேனே, ஒரு 15-20 வருஷமாகவே ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஏதாவது ஒரு ஊடகம் அவங்களுக்கோட சப்போர்ட்டில் வச்சுப்பாங்க. அது வந்து ஒரு மஞ்சள் பத்திரிகையாக இருக்கும். குறிப்பாக அவங்களுக்கு பிடிக்காத ஆஃபீஸர்ஸை நேரடியாக சொல்ல முடியாத விஷயங்களை அந்த பத்திரிகை வாயிலாக சொல்ல வைக்கிறது, இவங்களை பாராட்டுறதுக்கு, இவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு அவங்க மூலமாகவும் பப்ளிஷ் பண்ணிப்பாங்க. இது வெளிப்படையாக நிறைய பேருக்கு தெரியும். அங்கே சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அப்படின்னு முன்னாடி அவர் நம்ம அங்கே, அதாவது நம்ம சேப்பாக் கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து இப்போ சென்னை பத்திரிகையாளர் மன்றம் செயல்பட்டு வருது. அது ஆக்சுவலாக வந்து ஒதுக்கப்பட்டது சென்னை ப்ரெஸ் கிளப்புக்கு. ஆனால் அவங்க உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம் 20-23 வருஷமாக. இப்போ ஃபுல்லாக எலெக்ஷனே நடத்தாமல் ஓபி அடிச்சுட்டு, அது பாரதி தமிழர்னு பாரதி தமிழர் இல்லை, பெருமாள் அவர் பேர். ஸோ அவர் உட்காந்துருக்காரு. இன்னும் அவருக்கு கூட இருந்து ஒரு சகாக்கள்னு ஒரு டீம் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு பின்னணியில் இருந்துக்கிட்டு ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லிடுறேன். இதுக்கு பின்னணியிலேருந்து ஒரு சிலர் செயல்படக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் இவங்களுக்கு ஃபேவராக வரலையோ, எந்த அதிகாரிகள்லாம் இவங்களுக்கு ஃபேவராக வரலையோ அவங்களெல்லாம் இவங்க டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படி டார்கெட் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இப்படி இங்கே சவுக்கு சங்கராக இருக்கலாம், இல்லை இன்னொரு மீடியம், இந்த நீங்கள் வந்து மக்கள் செய்தி மையம்னு சொல்லி அன்புன்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ அவர் இறந்து போயிட்டார் கொரோனா டைமில். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி அவங்க அடிப்பொடிகள்னு ஒரு சில டீமை வச்சுக்கிட்டு அது மூலமாக இவங்க சில விஷயங்களை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
யாருக்கு, அதாவது முன்னாடி வந்து இப்போ இந்த பெருமாள்ன்றவர் என்ன பண்ணுவார்னா நேரடியாக அவங்கள்ட்ட வந்து சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாரு. பின்னாடி போனோடனே சுபாஷ் பற்றி ஏதோ ஒரு நியூஸை போட்டு விடு அப்படிம்பாரு. ஸோ இதுதான் அவரோட வேலையாகவே இருக்குது. இது மாதிரி சவுக்கு சங்கரையும் இவர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். அதாவது ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயத்தை நானும் நிறைய பேரை பார்த்துட்டேன். சவுக்கு சங்கர் அவர்களை வந்து எனக்கு 2008 அப்போ இருந்து தெரியும். ஆனால் நேரடியாக தொடர்பில் இல்லை, பேசலை கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் ஒரு நண்பர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார், அப்புறம் பேச ஆரம்பித்தோம், அவ்வளோதான். ஸோ இவர் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலம்ன்றது, அதாவது அந்த 2008 அந்த உபாத்தியாயா அவர்களோட அந்த ஒரு ஆடியோ லீக் ஆன பிறகு, அது பிபி ரகுன்ஸ் என்னோட கொலீக், அவர் டிடி நெக்ஸ்டில் இருக்கார், அவர் அதை எக்ஸ்போஸ் பண்ண பிறகு, ஒரு டெக்கன் கிரானிக்கில் அதை பஸ் பண்ண பிறகு அது பெரிய இஷ்யூ ஆகி அது விசாரணை நடந்தது. அதில் சம்மந்தப்பட்டு இவரை அரெஸ்ட் பண்ணாங்க, கூப்பிட்டு போனாங்க, இதெல்லாம் நடந்தது. அந்த காலகட்டம்ன்றது ரொம்ப குரூஷியல் அவருக்கு. அந்த காலகட்டத்தில் அவரை யாருமே சப்போர்ட் பண்ணலை. சப்போர்ட் பண்ணாத நேரத்தில் சப்போர்ட் பண்ணது இந்த பெருமாள். இந்த பெருமாள் கூட இருந்ததுக்கு இந்த அதாவது சொல்லுவாங்களே செய்நின்றி அது மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்காக இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு சமீபத்தில் கூட எனக்கு கிடைச்ச முழுமையான உண்மையான தகவல், முத்தலீஃபை வேலைக்கு சேர்த்து விட்டதே அதே பெருமாள் தான். அங்கே எடிட்டர் இன் சீஃபை சேர்த்து விட்டு நான் சொல்கிறேன் சேர்த்துக்கோ அப்படின்னு. ஈவன் நீங்கள் இப்போ கூட சவுக்கு மீடியாவோட இனாக்ரேஷன் பாருங்கள், அதில் அண்ணன் பெருமாள் இருப்பார். அவர் அழைக்கப்பட்டிருந்தார், அங்கே போயிருந்தார். இதெல்லாம் வந்து ஒரு சிண்டிகேட்டாக அதுதான் சொல்ல வந்தேன். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த சிண்டிகேட் வெளியில் இருக்கிறவங்களோட பார்வையில் தெரியாது. ஆனால் இவருடைய நோக்கம் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை சொல்வது அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பிடிக்காத ஆளை டார்கெட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த சிண்டிகேட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிண்டிகேட்டோட அந்த ஒரு டோட்டல் ஐடியாவே நமக்கு ஃபேவராக சில விஷயங்கள் நடக்கணும். அதாவது இந்த ஆஃபீஸர் இங்கே வரணும், இந்த ஆஃபீஸர் வரக்கூடாது, இந்த ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இந்த ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் அவங்களுக்கு வேண்டிய சில விஷயங்கள் நடக்கணும். நடக்கலைன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுவாங்க. இப்போ இந்த இந்த சவுக்கு சங்கர் கைது வந்து இந்த சிண்டிகேட்டை உடைப்பதற்கான ஆரம்ப புள்ளியாக இருக்குமா சார்? வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் உடைச்சிட்டாங்க. இப்போ இவர் தான் வெளியே போயிட்டாரு. முத்தலீஃப் ஏன் வெளியே போனார்? முத்தலீஃப் ஏன் அப்போ உள்ளே இருந்திருக்கணும்ல? இப்போ முத்தலீஃப் ஏன் வெளியே போனாருன்னா அந்த அதிகாரியை பற்றிய கருத்துக்களை வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கட் பண்ணதெல்லாம் கிடையாது. அதுதான் வெளியில் தெரியல. ஸோ இப்போ இந்த பெருமாள்ன்றவரோட முத்தலீஃப் ஏன் சார் வெளியே போனார்? அந்த பெருமாள்ன்றவர் அங்கே இருக்கிறார் இல்லையா, சென்னை பத்திரிகையாளர் மன்றம்னு ஒரு இதை உட்காந்துக்கிட்டு இன்ன வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட டார்கெட் பண்ணாங்க. நீங்கள் தான் சவுக்கு சங்கரை சப்போர்ட் பண்ணுறீங்க, அவர் உங்களுக்கு ஃபேவராக பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை முதல்ல நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது, எங்களால் இன்னும் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கும்போது, நீங்கள் சொல்லி தானே உள்ளே அனுப்பி வச்சுருக்கீங்க, இவர் நம்ம முத்தலீஃப்னு வச்சுருக்கீங்க, அவரை வச்சு ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கும்போது அவர் உள்ள சில விஷயங்களை சொல்கிறாரு. இவர் சொல்கிறதை எல்லாம் கேட்கணும்னு அவசியமும் கிடையாது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு. பெருமாள் வந்து டபுள் ஏஜென்ட்டாக மாட்டார், அதை மாறுறாரு. அதுதான் நடந்திருக்கு. ஸோ இப்படி நடந்த விஷயத்தினால தான் அவர் திடீர்னு ஒரு நாள் நைட்டு இப்போல்லாம் வந்து ட்விட்டரில் போடுறது ரொம்ப பாப்புலர் ஆகி போச்சு. பிரஜ்வாலை காணுமா, அவரை வந்து கண்டுபிடிக்க போகிறோம், எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறோன்னா அதுவும் ட்விட்டரில் போடுறது. யார்? சித்தராமையா கர்நாடகா சிஎம்ஏ போடுறாரு. அப்புறம் இவர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிய போகிறோமா ட்விட்டரில் போடுறாங்க. அது மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாருன்னா நைட்டு ட்விட்டரில் போடுறாரு, நான் வந்து எடிட்டர் இன் சீஃப் பதவியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி. சரி, விலகிட்டார், வெளியில் போனார், சம்மந்தப்பட்டு உடனடியாக அடுத்தடுத்து சில சம்பவங்கள் நடக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அரெஸ்ட் ஆனார். நானே ஒரு சில சேனலில் பேசினேன், கார்த்திக் அரெஸ்ட்டு உண்மையாகவே என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த பேசியிருக்கேன். ஆனால் சவுக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு லீகல் அட்வைசராக இருக்கக்கூடிய கார்த்திக், இப்போ யார் வந்து அந்த விஷயத்தை தெளிவாக பேசியிருக்கணும்? இப்போ நான் பேசியிருக்க முடியுமா, அவருக்கு பேசியிருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக அதை வெளியே சொல்லலை. எல்லாமே வந்து பொத்தாமதுவாக நான் இப்படி பண்ணியிருப்பாங்களோ ஒரு அப்படின்ற விஷயங்கள் தான் பேசப்பட்டது. ஃபேக்சுவலாக என்னவோ அதை பேசணும். நான் திரும்பியும் தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா அங்கே சம்மந்தப்பட்ட அங்கே அறந்தாங்கியோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை அங்கே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தெளிவுபடுத்தி அப்புறம் பேசுகிறது நியாயமாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்மளே வந்து அப்போ நீங்கள் வந்து உடனே போலீஸோட வேர்ஷனை மட்டும்தான் சொல்லுவீங்களா, அப்போ போலீஸோட ஏஜெண்டா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா
நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கணும். நம்ம வந்து சம்மந்தமே இல்லாமல் இவங்க இப்படி சொல்கிறாங்க அவங்க இப்படி சொல்கிறாங்கன்றது வந்து மட்டுமே செய்தியே கிடையாது. சவுக்கு சங்கரை கைது பண்ணதுக்கு முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ நான் திரும்பியும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சப்போர்ட்டோ பிஜேபி சப்போர்ட்டோ ஏடிஎம்கே சப்போர்ட்டோ நம்ம பேசுகிறதில்ல. நான் அது மாதிரி பேசுகிற ஆளும் கிடையாது. உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கைது தமிழக காவல்துறை வெர்சஸ் சவுக்கு சங்கர் அப்படின்னு மாறிடுச்சு. இந்த சினாரியோ மாறினதுக்கு காரணம் சவுக்கு சங்கர். போலீஸுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சிலர் பேச ஆரம்பிக்கும் போது, ஒரு சிலர் இல்லை, சவுக்கு சங்கர் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது அந்த இன்ஃபர்மேஷன் யார் கொடுக்குறதுனா ஒரு போலீஸ் தான், ஒரு போலீஸ் அதிகாரி தான். அவங்க கொடுக்குறத பேஸ் பண்ணி இவங்க போடுறாங்க. இதை போட்டதுக்கு பெருசாக பப்ளிஷ் ஆகுது. அது பெருசாக ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே சவுக்கு சங்கர் எக்ஸ்போஸ் பண்ணது கரெக்டு. அப்போது இதை அப்போ சவுக்கு சங்கர்கிட்ட எனக்கு சுபாஷை பிடிக்கலனா நான் போய் சவுக்கு சங்கர்கிட்ட இன்ஃபர்மேஷனை கொடுத்தா அவர் போட்டுருவார். அப்போ அது மூலமாக என்னோட விஷயம் சால்வ் ஆகிடும். இது ஒரு பிஸ்னஸாக மாறுது. அப்படி மாறுது, அதுதான் சொல்ல வந்தேன். அப்போ அது ஆரம்ப புள்ளி அப்படி தான் ஆரம்பிக்குது. ஆனால் இப்படி போக 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 என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழா பாண்டியன் சொன்ன மாதிரி தான், ஒரு இவருக்கு பின்னாடி இருந்த ஒரு லாயர்ஸ் டீம் இருந்தது. விஜயகுமார் இருந்தாங்க, அப்புறம் புகழேந்தி சார் இருந்தார், அப்புறம் இப்படி ஒருத்தராக இருக்கிறாங்க, ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய பேர். இப்படி இருந்த எல்லாரையுமே ஒவ்வொருத்தரையுமே டிச் பண்ணி அடுத்தது, ஒரு டிச் பண்ணி திரும்ப அடுத்தது, இப்படி மாறி மாறி போகும்போது ஒரு கட்டத்தில் எல்லாரும் எதிரியாக மாறுறாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, அதிகாரிகளை பற்றி இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒன்றும் வேணாம், டேவிட்சன் சாரை பற்றி அவர் பாஸ்போர்ட் கேஸில் இது பண்ணிட்டாரு, பாஸ்போர்ட்டில் பெரிய ஊழல் நடந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதில் என்ன இயல்பாக என்ன நடந்திருக்கு, ஒரு நார்மலாக உண்மையாகவே நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனிங் தெரிஞ்சுதுன்னா இதை சொல்ல மாட்டீங்க. ஏன்னா பாஸ்போர்ட்டுக்கு வெரிஃபை பண்ண போகிறது அந்த கான்ஸ்டபிள், அங்கே கிரவுண்டில் இருக்கிற ஒரு ஐஎஸ் கான்ஸ்டபிள் போய் வெரிஃபை பண்ணுவார். அவர் போய் இப்போ அதுவும் ஒரு ஐபேடு கொடுத்துட்டாங்க, ஐபேடில் போய் நான் போய் வெரிஃபை பண்ணேன்னு அவர் என்ட்ரி பண்ணணும், அவர் வீட்டில் போய் செக் பண்ணணும். அதை பண்ணலைன்னா அவர் மேலே தப்பு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாஸ்போர்ட் செக்ஷன் பார்க்குற எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ என்ன வேலைன்னா அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில், அவர் சரியாக பண்ணியிருப்பாருன்ற நம்பிக்கையில் அவங்க போய் ஃபீல்டு விசிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் தேவைப்பட்டால் சந்தேகம் இருந்தால் போய் பார்க்கலாம். ஸோ இது எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னா தெரியாது, ஃபுல்லாக பண்ணுறாங்களான்னு தெரியாது, ஆனால் பண்ணுவாங்க. அப்போது அந்த இன்ஸ்பெக்டரோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஒரு கமிஷனர் போய் இது கையெழுத்து போட்டார், இவர் தான் இதுக்கு காரணம்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி ஆர்டர்லிஸ் வச்சுருந்தது. நீங்கள் இன்றைக்கி ஆர்டர்லியை பற்றி நிறைய சவுக்கு சங்கர் வீடியோஸ் போட்டிருக்காரு. நான் கூட அந்த இதில் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில எவ்வளோ விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு தோழர், அவரை பற்றி ஏன் இப்படிலாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்னா அப்படி இல்லை. அவர் எக்ஸ்போஸ் பண்ணது எல்லாமே, அதாவது 2 கெட்டவங்க இருக்காங்கன்னா அந்த கெட்டவங்களில் யார் ரொம்ப கெட்டவ அப்படின்றத நீங்கள் ஒரு கெட்டவனோட ஃபேவராக இருந்து பேசுகிறது. இனிமே நான் தான் எல்லாத்தையும் மாற்ற போகிறேன்னு பண்ண ஆரம்பிச்சது. ஈவன் மதன் வீடியோவில் வெளியில் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா, பாருங்கள் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பேசுகிறது. இன்னும் ஏடிஎம்கேவோட பவர் சென்டராக நான் தான் மாறிருக்கேன், பிரசாந்த் கிஷோர் மாதிரி நானும் ஒரு பெரிய முக்கியமான ஒரு பின்புலம், அடுத்து நான் எலெக்ஷனில் தனியாக ஃப்ளோட் பண்ண போகிறேன், எலெக்ஷன் நான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன், கட்சி எனக்கும் விஜய்க்கும் தான் போட்டியே, வேறு எந்த கட்சியும் இருக்க போகிறது இல்லை, சேப்பாக்கத்தில் உதயநிதிக்கு எதிராக நிற்க போகிறேன்னது. இது மாதிரி எல்லா விஷயங்களுமே என்ன அப்படின்னா, ஒரு தான் அப்படின்ற ஒரு மமதை, அந்த ஒரு அகங்காரம் உள்ளே வர ஆரம்பிக்கும் போது அது அவரை வேறு விதமாக எக்ஸ்போஸ் ஆகுது. அந்த விஷயத்தில் இப்போ சமீபத்தில் கைதான அந்த அவர் கார்த்திக்கு, இன்னும் லியோ அவர் மேலே உள்ள பிரச்சனைகள், அப்புறம் இவர் முத்தலீஃப் வேலையை விட்டு போனது, இப்படி அடுத்தடுத்து அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க, ஏற்கனவே பிரதீப்னு சொல்லி வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அவரை வெளியில் அனுப்பிச்சி விட்டது, அவர் மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகள் சொன்னது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவரை ரொம்ப ப்ரீ ஆக்குபைடாக கொண்டு போய் அடுத்து அதே மாதிரி அவரே கூட சொல்லியிருக்காரு, வேலுன்னு ஒரு தருமபுரியில் ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள். இது மாதிரி எல்லாத்தையுமே சொல்லும்போது அது என்ன ஆகுதுன்னா, அவரை சில விஷயங்கள் அவரையும் மீறி வெளியில் ஓப்பனாக சில பிளாபர் பண்ணக்கூடிய விஷயங்களை பேசிடுறாரு. அந்த பிளாபரிங் விஷயந்தான் இவரை இந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுச்சு. அவ்வளோ நாள், அதுவும் கிட்டத்தட்ட 1 வருஷம் இல்லை 1.5 வருஷம். நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க குண்டாஸ் போட போகிறாங்க அப்படின்னு. குண்டாஸ்லாம் வேறு, குண்டாஸ் போட்டாலும் 3 மாதத்தில் உடச்சிட்டு வெளியே வர்றதுக்கான அதுக்கும் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது.
இவங்க என்ன பிளான்னா தொடர்ந்து இவர் மீது இந்த புகார்கள் தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த காரணிகள் எதுவுமே இல்லாமல் சவுக்கு சங்கர் அவ்வளோ தைரியமாக அவரால் எப்படி சார் பேச முடியுது? இப்போ நீங்கள் வந்து அதுக்கு போலீஸ் தரப்பில் இப்போ நான் அந்த அதுவும் க்ரைம் ஜேர்னலிஸ்ட்டாக பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு ஒரு குற்றம் பண்ணக்கூடிய ஒரு நபர், அந்த குற்றம் பண்ணக்கூடிய நபர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே வந்து அவரை வந்து போலீஸ் வந்து சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். டார்கெட் பண்ணும்போது அவங்களால வந்து ஒரு சில விஷயங்களை பதட்டத்தில் சில ஒன்று வார்த்தைகளாக அவங்க வெளியில் ஏதாவது ஒன்று பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லை அவங்க ஒரு சில தடயங்களை விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்குது. சில சம்பவங்கள் அப்படி தான் போலீஸ்க்கு சாதகமாக போலீஸ் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயமாக மாறும். ஸோ எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்ம வந்து எல்லா குற்றவாளிகளும் கரெக்டாக வந்து ப்ரீ மெடிடேட்டடாக ப்ரீ பிளான்டாக ஸ்கெட்ச் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அப்படி பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. அப்போ எங்கே தப்பு நடக்குது? அது மாதிரி இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், தொடர்ந்து இவர் பேசிக்கிட்டு தான் இருக்கார். ஸோ 2011 2021 வரைக்குமே வந்து இவர் பேசின ஒரு டாப்பிக்கோ இவர் யாருக்கு ஃபேவராக பேசினார்னு எல்லாருக்குமே தெரியும். அது அவரே ஒத்துக்கிறாரு. 2021 ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்ற பிறகு மே 7ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே சினாரியோ மாறுது. அப்படியே இவரோட கருத்து அவரோட பதிவுகள் எல்லாமே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அதில் நிறைய பேர் இன்னும் சொல்லக்கூடியவங்க அவங்க ஒரு தனியாக ஒரு இத்தனை லட்சம் கொடுக்குறாங்க மாசமானா இவருக்கு அகெயின்ஸ்டாக பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே பார்த்து நம்ம கூட தெளிவாக வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை அந்த அடி அடித்தாங்க. ஆனால் கடைசி பார்த்திங்கன்னா இப்போ கூட இந்த பூதப்புரம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸில் அவர் இசக்கி சுப்பையா அவர்கள் தான் ஜெயா டிவி நிருபர் தான் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸில் ரூம் போட்டு கொடுத்துருக்காரு. அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து யாருக்கு சொந்தமானதுன்னா ஓபிஎஸோட ரிலேட்டிவ்ன்றாங்க. ஸோ அரசியலில் என்ன வேணால் எப்படி வேணால் மாறலாம். இப்போ இவர் பேசக்கூடிய கருத்துக்கள், சவுக்கு சங்கர் அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கருத்துக்கள் வந்து யாரை நேரடியாக அட்டாக் பண்ணுது? இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஏடிஜிபி அருண் இருக்கார், அவர் வந்து லா அண்ட் ஆர்டர் சீஃபு. இப்போ நீங்கள் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் சங்கர் ஜிவால் இருக்காருன்னா அவருக்கு கீழே நேரடியாக இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டரை ஹேண்டில் பண்ணக்கூடியதுக்கு அவர் ஏடிஜிபி அருண் தான். அதுக்கு யாருமே ஆஃபீஸர்ஸ் கிடையாது, அவர் தான் டாப். அதுக்கு அப்போது அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு, உங்களுக்கு ஒரு முரண்பட்ட ஒரு கருத்து இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் பண்ணின தவறுகளை எடுக்கலாம். அவர் இதுவரைக்கும் செஞ்ச தவறுகள், இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு தனிப்பட்ட நபரை நீங்கள் ஒரு டார்கெட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க செய்த தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டலாமே தவிர, அதுதான் கருத்து, ஒரு விதிமீறலாக இருக்காது. அவங்கள சுட்டி காட்டலாமே தவிர அதை விட்டுட்டு அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து அவங்க நெஞ்சில் பச்சை குத்திருக்காங்க, அந்த செய்தி இவருக்கு எப்படி சார் தெரியுது? இல்லை, அது யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வேலை இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போலீஸில் கிட்டத்தட்ட 1,10,000 பேர் இருக்காங்க டோட்டலாக. தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த்தே அவ்வளோதான். ஆனால் டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும்னா 1,30,000 இருக்கணும். அவ்வளோத்தில் 1,10,000 தான் இருக்குது. இப்போ இதில் வந்து ஆஃபீஸர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 175லேருந்து ஒரு 225 பேர் இருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு 75 பேர் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் 300 பேர் தான் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ மீதி இருக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த அடிப்படையில் இருந்து வரக்கூடிய அந்த கான்ஸ்டபிளரி லெவலில் இருந்து வரக்கூடிய கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், கிரேட் 1, கிரேட் 2, அப்புறம் எஸ்ஐ. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் தான். இப்போது இந்த மாதிரி ஒரு சிலர் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க தான் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்க. அப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை டார்கெட் பண்ண முடிவு பண்ணின பிறகு அவங்க செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுறது தப்பு கிடையாது. இதே இது அவர் இப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்கிறது ஏதாவது முகாந்திரத்தோட, நம்ம வந்து சும்மா 19 இல்லை, முகாந்திரத்தோட சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அதை விட்டுட்டு அவர் வந்து வேண்டிய ஆளுங்களெல்லாம் வர வைக்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் ஏன் ப்ரொட்டஸ்ட் நடக்கலைன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு கைதாகிருக்காரு. அந்த கேள்வி தான் சார் கேட்க வந்தேன் நான். இப்போ ஏன் ப்ரொட்டஸ்டே நடக்கலை? உண்மையாகவே இவர் பத்திரிகையாளரா அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அடுத்தது உண்மையாக என்ன ஒரு விஷயம் எடுத்துக்கணும்னா, பத்திரிகையாளர் அப்படின்றதுக்கு எந்த ஒரு செட் ஆஃப் ஒரு ரூல்ஸும் கிடையாது இப்போதைக்கு. நீங்கள் ஜேர்னலிசம் படிச்சிருக்கணுமா,
இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வச்சுருந்து ஒரு சமூக அக்கறையில் எடுக்கக்கூடிய வீடியோக்களை பதிவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு பத்திரிகையாளரா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் முத்தலீஃப்லாம் வந்து ஒரு நண்பருக்காக ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தவர் நண்பருக்காக வந்து பத்திரிக்கை அந்த கமிஷனர் ஆஃபீஸில் பழைய கமிஷனர் ஆஃபீஸு இப்போது மியூசியமாக இருக்குது பாருங்கள் அங்கே வந்து அவர் கூட வந்து அவங்களுக்காக அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட வந்தவர் அப்புறம் பத்திரிகையாளராக மாறுறாரு. ஷபீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் ஒரு சிறு பத்திரிகை ஒரு இதில் வின் டிவியில் ஆரம்பித்து சிறிய லெவல்லேருந்து அப்படியே படிப்படியாக வந்து இன்றைக்கி இந்த லெவலுக்கு இருக்கிறாரு. அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு முகம் இருக்குது, எல்லாரும் இப்படி தான் வரணுன்ற அவசியம் இல்லை. அது மாதிரி 2008 இவர் கைதான 2008க்கு பிறகு சொல்கிறேன், இவர் சவுக்கு சங்கர் அவரோட அந்த வளர்ச்சின்றது ஃபேஸ்புக்கில் நிறைய எழுத ஆரம்பிக்கிறார், சோஷியல் மீடியாவில் எழுத ஆரம்பிக்கிறார். அப்புறம் அவரோட வளர்ச்சி அப்படி மாறுது. அப்புறம் தனியாக சவுக்கு மீடியான்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அதே மாதிரி அவர் நீதியரசர் சிடி செல்வம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை அவரோட இதுக்கு பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லி அதை பிளாக் பண்ண வச்சு அதுக்கப்புறம் திரும்பி புதுசாக ஒன்று ஆரம்பித்தார். இப்படி மாறி 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 பண்ணி ஒரு கட்டத்தில் இப்போ யூடியூப்போட இந்த உலகத்துக்குள்ளே அவர் உள்ள நுழைஞ்ச பிறகு தான் அவரோட வளர்ச்சி பயங்கரமாக மேலே போகுது. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து இவர் வந்து நான் தான் இந்த மொத்தத்தையும் காப்பாற்ற வந்த ஒரு பெரிய ஒரு தேவதூதன் அப்படின்னு நினச்சிக்கிட்டது தான் ஒரு காரணம். அது நீங்கள் அதுதான் திரும்பி சொன்னேன், நான் வந்து தரையில் நடக்கணும், நான் மிதக்கக்கூடாது. நான் எப்போ தரையில் நடக்கிறேனோ எனக்கு ஒரு உண்மை புரியும். இப்போ ஒன்று வேணாம், யோசிச்சு பாருங்கள், 2021க்கு பிறகு அவரே கேட்குறாரு, யார் வந்து இந்த ஆட்சியோட ஊழல்களை வெளியில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், எல்லாமே ஊழல் தான் பண்ணுறாங்க எல்லா அரசியல் கட்சியுமே. இப்போ நீங்கள் இதை மட்டும் ஊழல்னு சொன்னீங்கன்னா அப்போது அவர் ஏடிஎம்கேயில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ண ஊழல்கள்லாம் யார் சொல்லுவா? இல்லை பாரதிய ஜனதா கட்சி பண்ண ஊழல்களை யார் சொல்லுவா? பத்திரிகையாளர்னா எல்லா ஊழலையும் வெளிப்படுத்தணும், எனக்கு விருப்பு வெறுப்பின்றி எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்தினா தான் பத்திரிகையாளன், இல்லைனா பத்திரிகையாளன் இல்லை. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை பயன்படுத்துகிறேன், இந்த ஒரு ஊடகத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி நான் என்ன பண்ணுறேன், என்னோட சுய லாபத்துக்காக சுய சந்தோஷத்துக்காக என்னோட பணம் பண்ணுறதுக்காக நான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறேன். அது தவறு. மீடியமை யார் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்ற தவறான விஷயம். அதை தான் சொல்ல வந்தேன். அப்போ பத்திரிகையாளர் உண்மையாகவே இன்றைக்கி சொல்கிறேன், தினத்தந்திலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஜெம் ஆஃப் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் வெளியில் வந்து பேசுனதே கிடையாது. ஆனால் அவங்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் ஊடகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவியிலலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு 8 பேர் தான் பேசுவாங்க. எனக்கே தெரியும், அங்கே இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள்லேருந்து எல்லாரும் தெரியும், எல்லாம் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இன்னொரு டிவிக்கு போவோம், சார் தோழர் நம்ம இந்த டாபிக் எடுத்திருக்கோம், நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னா அவர் ஒரு டாபிக் சொல்லுவார். 2 டாப்பிக்கும் மீடியேட் ஆகிற மாதிரி ஒரு டாபிக் முடிவாகும். பார்த்தீங்கன்னா ஈவினிங்கு இந்த டிவியில் ஒரு டாபிக் இருக்கும், அடுத்த டிவிலையும் அதே டாபிக் வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு பேசுகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க, சார் நேற்று இவரை கூப்பிட்டுருந்தோம், நேற்று இவர் வந்தார், போன வாரம் இவர் வந்தார், இப்போ யாரை சார் கூப்பிடலாம் அப்படின்னா, எப்போ அந்த ஊடகவியலாளர் கூப்பிடு, இவரை கூப்பிடுன்னு இவர் டிக்கு போடுவார். அந்த டிக்கு போட்ட உடனே அவரை கூப்பிடுவாங்க, உடனே வந்துடுவாங்க. நமக்கு தான் அதுதான் சொல்ல வந்தேன். நீங்கள் வேற உண்மையாக சொல்ல போனால் பட்டியல் படம் பார்த்தீங்களா, ஆர்யாவும் பரத்துக்கும் எப்படி அந்த இவர் பண்ணுவார், அதே தான். எனக்கு தெரிஞ்சு சவுக்கு சங்கர் அவர்களை கருவியாக பயன்படுத்தினவங்க நிறைய பேர், அவருக்கே அறியாமல் அவர் கருவியாக பயன்பட்டோமேன்னு அவருக்கு தெரியாமல் இருந்தது தான் அவரோட பிரச்சனை. அவர் அதை தெரிஞ்சிருந்தாருன்னா அதுலேருந்து அவர் விலகியிருப்பார். நான் உண்மையாக சொல்கிறேன், ஆதன் மீடியா முன்னாடி வச்சு பேசுகிறேன், அவர் சேனல் ஆரம்பிக்க போகிறோன்னு பேசிகிட்ருக்காரு. அவர் ஒரு நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, வந்த உடனே அவங்கள வச்சு திரும்பி நான் உடனே போய் பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்கிறேன், சார் இது வரைக்கும் நீங்கள் இன்டர்வியூ மட்டும் கொடுத்துட்டு இருந்தீங்க, நீங்கள் இனிமே கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்குங்க, நம்ம மதுரைக்காரங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் சூதானமாக இருந்துக்குங்க, அது கொஞ்சம் நெகட்டிவ் ஆகிடக்கூடாது சார், பார்த்துங்க அப்படின்ன மாதிரி. பார்த்துக்கிறேன் சூப்பர் அப்படின்னு அவர் அதை ரொம்ப எடுத்துக்கலை. ஈவன் நான் சொன்னது இன்னும் ஒரு படி மேலே முத்தலீஃபை உள்ளது சேர்த்தது, இந்த விஷயத்த நானே கூட சொன்னேன், சார் ஏன் சார் கூப்பிட்ருக்கீங்க, அவரோட பேக்ரவுண்ட் தெரியுமா? ஏன்னா அவரோட இதுவே பார்த்திங்கன்னா தொடர்ந்து எந்த போலீஸை பற்றி மொட்டை பெடிஷன் எழுதுனாலும்
நேராக முத்தலீஃப்ட்ட போனீங்கன்னா சூப்பராக மொட்டை பெட்டிஷன் எழுதி கொடுப்பாரு. அவருக்கு பேர் நீங்கள் நானும் பொய் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. பேரே மொட்டை பெட்டிஷன் முத்தலீஃப். ஆமாங்க, அவர் அப்படி தான் பண்ணுவார். அவரோட ரைட்டிங் ஸ்கில்லு நான் இன்றைக்கும் சொல்கிறேன், ஒரு சிலருக்கோட ரைட்டிங்கை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது இவர் எழுதுனதுன்னு. அது மாதிரி அவரோட ரைட்டிங் ஸ்கில்லே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதுக்கும் அண்ணன் பெருமாள் வந்து சப்போர்ட் பண்ணி சரி ஒன்றும் இல்லை, பாரதி தமிழன் என்ற பெருமாளும் இதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு கூட இருந்தவங்களும் சரியான நபர்களை சேர்க்காததும் ஒரு பெரிய காரணம். அந்த ரீசன்னால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிக்கலை மாட்டிகிட்டு இருக்காரு. இன்னும் இதோட தொடர்கதையாக தான் போகுது. இது உடனே முடிவுக்கு வரப்போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 50 கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த 50ம் எப்போ ஒன்று எஃப்ஐஆராக மாறுதுன்னு தெரியாது. இதில் தொடர்பில் இருந்த இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த செய்தி ஒரு ஊடகமாக வெளியில் வந்த ஒரு வெளியில் பப்ளிஷ் ஆச்சு இல்லையா, அந்த பப்ளிஷ் பண்ண அந்த நிறுவனத்தோட அந்த ஆங்கரையும் இந்த வழக்கில் 41A சம்மன் பண்ணி விசாரணை பண்ணி அவரையும் இதில் விசாரிக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளையும் போலீஸ் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சவுக்கு சங்கர் மேலே என்னென்ன வழக்குகள் சார் பதியப்பட்டிருக்கு, என்னென்ன பிரிவுகளில்? இப்போதைக்கு அந்த கோயம்புத்தூர் சைபர் கிரைமில் போட்ட அந்த வழக்கு மட்டும்தான் பெண்டிங் இப்போதைக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த வழக்கில் 353ன்னு சொல்லி ஒரு அவுட்ரீச்சிங் மாடஸ்டி ஆஃப் விமன், அது பர்டிகுலராக ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லி அது, அப்புறம் 509 செக்ஷன், அதே மாதிரி 294B அவங்க சீக்கிரமாக பேசினாங்க அப்படின்ற விஷயங்கள். இது இல்லாமல் இன்னும் 2 செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த காரணத்துக்காக தான் இவங்க அந்த பூதப்புரம் சொல்லக்கூடிய அந்த ஃபார்ம் ஹவுஸில் ஓபிஎஸோட ரிலேட்டிவோட ஃபார்ம் ஹவுஸு தேனி பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கும்போது இசக்கி சுப்பையா அவர்கள் அங்கே ஃபார்ம் ஹவுஸில் அவருக்கு கெஸ்ட் ஹவுஸில் வந்து அவருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுக்குறாரு. அங்கே இருக்கும்போது உலக பத்திரிகையாளர் தினம் அன்றைக்கி 3ஆம் தேதி அன்றைக்கி நைட்டு ஏர்லி மார்னிங் போய் மறுநாள் 4ஆம் தேதி 3 மணிக்கு போய் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக அங்கேருந்து கைது பண்ணி கோயம்புத்தூர் கூட்டு போகிற வழியில் தாராபுரம் ஐடிஐ ஜங்ஷன் கிட்ட ஒரு விபத்து நடக்குது. விபத்தில் வண்டி கொஞ்சம் அப்பள மாதிரி நொறுங்கின மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. போலீஸ்காரர்கள் காயப்பட்டிருக்காங்க, இவரும் காயப்பட்டிருக்காரு. அதுக்கு பக்கத்துலேயே தாராபுரம் ஜிஹெச்சில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கோயம்புத்தூர் கூட்டு போகிறாங்க. கோயம்புத்தூர் கூட்டு போன பிறகும் கோயம்புத்தூர் கூட்டுன்னு போயிட்டு அவர் போதைப் பொருள் எடுத்திருக்காரான்ற டெஸ்ட் எடுத்ததா சரி எல்லாமே நார்மல். நீங்கள் இங்கே பாருங்கள். இல்லை சார், நார்மல் தான் சார். ஆனால் அவருடைய உதவியாளர்கள் காரில் வந்து போதைப் பொருள் இருந்ததாகவும் மதுரை கிட்ட இவருக்கு வந்து போதைப் பொருள் செக் பண்ணுறாங்க. இன்னொன்று மதன் ரவிச்சந்திரன் வீடியோ வெளியிட்டார், அதை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது சார். ஆஃபீஸில் அந்த லியோ பையன் வந்து ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான், அந்த பசங்களுக்கும் அது வந்து சவுக்கு மீடியா அந்த ஆஃபீஸ் வந்து போதைப் பொருள் அப்பா செயல்படுது அப்படின்ற மாதிரி செய்திகளாக இருக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது இன்னொன்று தமிழ்நாட்டில் ஒரு மூமெண்ட்டாகவே இந்த எலெக்ஷனில் வச்சாங்க சார். இந்த ஜாஃபர் சாதிக் வழக்குக்கு அப்புறமா சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே அப்படின்னு அதிமுக தலைவர்கள் எல்லாருமே அந்த டேக்லைன் வச்சுருக்காங்க ட்விட்டரில். இப்போ எப்படின்றப்போ சவுக்கு சங்கர் இந்த போதைப் பொருளோடு சம்மந்தப்பட்டிருக்காரான்ற அதை நோக்கி செய்திகள் போகிறது எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லா நிறுவனத்துலேயும் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சென்னையில், தமிழகத்தில், பெங்களூரில், கர்நாடகா, இந்தியா முழுக்க எல்லா எந்தெந்த நிறுவனம் இருக்கோ எல்லா நிறுவனத்துக்குள்ளேயும் ஒரு மோல் இருக்கான். அவன் கஞ்சாவோ ட்ரக்கோ விற்கிறான். உள்ளுக்குள்ளே இருக்கிற அவங்கள ஆளுங்களுக்கு ஃபார் அ ப்ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அது இல்லைன்னெலாம் கிடையாது. சவுக்கு மீடியாவில் இருந்ததா இல்லையா அப்படின்றத போலீஸ் தான் விசாரணை பண்ணி முடிவு பண்ணணும். அது இருந்ததுன்னு நம்ம சொல்லலை, இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நார்மலாக ஒரு அரெஸ்ட் ஆகிறவங்க, இப்போ இங்கே சென்னையில் சிசிபியில் ஒரு அரெஸ்ட் நடக்குது அப்படின்னா அரெஸ்ட் பண்ண பிறகு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, அது கொரோனாவுக்கு பிறகு சொல்கிறேன், குறிப்பாக கொரோனா டெஸ்ட் எடுப்பாங்க. குறிப்பாக ஜிஹெச்சில் போய் அவர் உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இது ரொட்டீனாக செக் பண்ணுறது. இந்த செக் கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரியான ஏதாவது போதை வஸ்துக்கள் சாப்பிட்ருக்காரான்ற செக்கும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ரொட்டீனாக நடக்கக்கூடிய செக். இது சவுக்கு சங்கருக்காக ஸ்பெஷலாக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை கிடையாது. மதுரையில் அரெஸ்டான அந்த சம்பவத்துக்கும் இவருக்கு கோயம்புத்தூரில் நடந்த செக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக பண்ணாங்க இந்த வாட்டி, கடலூர் மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு. என்ன அப்படின்னா, கடலூரில் என்ன சார் ஆச்சு? கடலூரில் ஒன்றும் இல்லை, கைதான உடனே இவர் வெளியில் வந்து எல்லா மீடியாவுக்கும் என்னை வந்து ஸ்டாலின் ஃபஸ்ட் ஃபேமிலி வந்து என்ன இப்படி டார்கெட் பண்ணாங்க, நான் விடமாட்டேன், அப்படி பண்ணுவேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கோயம்புத்தூரில் எங்கே வச்சுருக்காங்கன்னே யாருக்குமே தெரியாது. எஸ்பி வேலுமணியோட வேண்டிய ஒரு 5 அட்வொகேட்ஸு உடனடியாக போய் இவங்க எங்கே இருக்காரு எங்களுக்கு காட்டுங்க, அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கேட்க போய் போலீஸார் அதுக்கு
சொல்லலை, எங்கே இருக்காங்கன்னே சொல்லலை. நேரடியாக அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி வெளியில் யாருக்கும் ஆக்சஸே பண்ண முடியாத மாதிரி அவரை கூட்டிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக போய் ரிமாண்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த கூட்டு போகிற வழியில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது சார். பெண்கள் எல்லாம் கும்பலாக சேர்ந்து அந்த வாகனத்தை செருப்பால் அடிக்கிறதுலாம் பார்க்க அது நீங்கள் எக்மோர் கோர்ட்டு இது வந்திருக்கு. அது பெண் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஆதரவாக பெண்கள் திரண்டார்கள்னு எடுத்துக்கலாம்ல சார்? இல்லை நம்ம அதுதான் சொல்ல வந்தேன். நீங்கள் எக்மோர் கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா தெரியும். சில அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபடக்கூடிய சில குற்றவாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அந்த தஷ்வத்னு ஒருத்தன் அந்த குன்றத்தூரில் ஒரு பொண்ணை வந்து குழந்தை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணி திரும்பி எரிச்சு கொண்டுட்டான், அவங்க அம்மாவையும் கொலை பண்ணான். அவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரும்போது முட்டை எரிஞ்சது, இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. ஸோ இதை வச்சு மட்டுமே காவலர்கள் அவங்களுக்கு ஆதரவாக சிலர் வந்து பேசியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்கன்றது நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்ல முடியும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுக்கு சங்கர் வர்சஸ் டிஎம்கே, சவுக்கு சங்கர் வர்சஸ் பிஜேபி அப்படிலாம் கிடையாது. சவுக்கு சங்கர் வர்சஸ் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதை தான் சார் கேட்குறேன். தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு தமிழ்நாடு போலீஸில் வேலை செய்கிற பெண்களுக்கு ஆதரவாக அந்த பெண்கள் வந்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன் சார். கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்தாங்களான்னு நான் உறுதிப்படுத்த முடியாது. இல்லை வந்திருக்காங்க சார், வீடியோ வந்தது உண்மைதாங்க. அவங்க தான் வந்தாங்களான்னு எனக்கு தெரியும். அதுக்கு சொல்ல வரேன். இவங்க சொல்லி வந்தாங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சு வந்தாங்களா, அவங்க சார்பில் வந்தாங்களா? டிரான்ஸ்ஜெண்டர் பெண்களும் இருந்து பார்க்க முடியும் சார். அதாவது என்னன்னா, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு சிலர் இப்போ நான் வந்து சுபாஷுக்கு உண்மையாக இருக்கேன் அப்படின்னா சுபாஷுக்கு உண்மையாக தான் இருக்கணும். எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா, நான் திரும்பி வந்து இன்னொரு சேனலில் போய் நான் இன்னொரு இன்டர்வியூ கொடுக்குற வரைக்குமா அப்படின்னா, அது வந்து ஒவ்வொருத்தரோட ஒரு அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து மாறும். இப்போது இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஈவன் அந்த மதன் ரவிச்சந்திரனோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்னா, ரா ஃபுட்டேஜ்ன்ற போர்வையில் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ ஒருத்தர் நீங்களே போய் சவுக்கு மீடியாவில் போய் ஏதோ ஒரு தகவலை சொல்கிறீங்க, வெளிப்படையாக ஒன்று கொடுத்து, அப்போ நீங்கள் அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது. நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களை, நீங்கள் அவர்கிட்ட பேசின தகவல்களெலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, நாளைக்கு உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே நாளைக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்ற காரணம். அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையுமே தனக்கு சாதகமாக கொண்டு போகக்கூடிய ஒரு சில சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு அப்போ உண்மைத்தன்மை இல்லை. இப்போ இன்றைக்கும் நான் வந்து ஒரு க்ரைம் ஜேர்னலிஸ்ட்டாக இன்றைக்கி இங்கே தமிழ்நாடு போலீஸ் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ஒரே காரணம், எனக்கு நம்பி சொல்லக்கூடிய ஒரு தகவல்களையும் நான் வெளியில் யார்கிட்டையும் சொல்கிறதில்ல. அது ஒரே காரணம் தான். இப்போ நான் வந்து ஒரு சிலர் சொல்கிற மாதிரி நான் நேற்று போய் இவரை பார்த்தேன், முதலேற்று போய் இவரை பார்த்தேன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த சொல்ல பழகிட்டிங்கன்னா, சரி நீங்கள் வந்து வெளிப்படைத்தன்மைங்கிறது ஒரு விஷயங்க. இப்போ நீங்கள் என்னை நம்பி ஒருத்தர் பேசுகிறாங்க, அந்த பேசின கருத்தை நான் வந்து அதை வந்து ஓப்பனாக சொல்லாமல் சூசகமாக சொல்லலாம். இப்போ சவுக்கு சங்கர் ஏன் சார் அதை வெளிப்படையாக? அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்னென்னா, அவரோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அவருக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் சொல்லவே வேண்டாம். குறிஞ்சி இல்லத்தில் ஜூலை 2023 இவரை யார் கூட்டு போனால், முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் சந்திக்கிறதுக்கு கூட்டு போன அதிகாரி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இருக்கிற ஐஜி செந்தில்வேலன் சாராக இருக்கட்டும், இல்லை ஏடிஜிபி அருண் சாராக இருக்கட்டும், சங்கர் ஜிவால் சாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரியும். அப்போது போலீஸ் சந்திப்பு உண்மைதானா சார்? சந்திப்புலாம் உண்மைதாங்க, அதனால் எந்த மாற்றமும் கிடையாது. இது என்னென்னா, போலீஸ் அதிகாரிகளே நிறைய பேர் சில இப்போ நீங்கள் வந்து உங்களை ஊக்குவிக்கிற மாதிரி உங்களை என்கரேஜ் பண்ணி உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. இப்போ எப்படி, இப்போ நானே ரிப்போர்ட்டராக இருக்கேன்னா, இப்போ எனக்கு சோர்ஸ் யார்? இப்போ நீங்கள் சுபாஷ் எனக்கு நியூஸ் கொடுக்குறீங்களா, இல்லை நந்தா கொடுக்குறாரா, இல்லை வேறு யாராவது கொடுக்குறாங்களா? இல்லை, போலீஸ் தான் எனக்கு நியூஸ் கொடுக்குறதே. அப்போது போலீஸ் ஏன் நியூஸ் கொடுக்குறாங்க? என் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை ஒன்று. இன்னொன்று, இவர்கிட்ட கொடுத்தா நியூஸ் வந்து ப்ராப்பராக வரும். இப்போ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை பற்றின ஒரு ஸ்டோரி போட்டிருக்கேன், ஒரு அரை பக்கத்துக்கு பெருசாக வந்திருக்கு. அந்த செய்தி வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பற்றின உள்ள இன்சைட் நடக்கக்கூடிய ஒரு 21 நாயக் இருக்காங்க இந்த சென்னையில் மட்டும், அவங்கள மீறி எதுவும் செயல்பட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டிங்கான ஒரு நியூஸை வெளியில் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் எப்படி வருதுன்னா, அங்கே உள்ளே இருக்கக்கூடியவங்க வெளியில் வந்து சொன்னால் தான் தெரியும், இல்லைனா தெரியாது. அது மாதிரி காவல்துறையில் நடக்கக்கூடிய சில தகவல்கள் அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்க வெளியில் சொன்னால் தான் தெரியும். இப்போ நான் ஒரு செய்தியை போடுறேன்னா, போலீஸோட நார்மல் ப்ரொசீஜர் என்னவாக இருக்கும் தெரியுமா? அதை சால்வ் பண்ண மாட்டாங்க. முதல்ல இது எப்படி செல்வராஜுக்கு போச்சு, யார் செல்வராஜுக்கு கொடுத்தா, அப்படி தான் இவங்க யோசிப்பாங்க. இது இப்போ இல்லை,
அது 1857 பிறகு அந்த சிப்பாய் கலவரத்துக்கு பிறகு பிரிட்டிஷர்ஸோட பிடியில் இருக்கும்போதே இதே மாதிரியான ஒரு செயல்பாடு இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ சவுக்கு சங்கர் அந்த நியூஸை சவுக்கு சங்கர் இது மாதிரியான நியூஸ் சொல்லும் போது அதையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை தான் சொல்ல வந்தேன். அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியில் வருதுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா போலீஸு 2 ரவுடி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிலேருந்து அவனே 2 பேரும் அடிச்சுக்கிட்டு விடுப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஒன்றும் வேணாம், காஞ்சிபுரத்தில் ஸ்ரீதர் தனபாலன் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தனிகான்னு ஒரு டீமு, அப்புறம் இன்னொருத்தன் தியாகு, இந்த டீமெல்லாம் இருக்குது. ஸோ இந்த டீம் என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும், ஒருத்தர் டிரைவர், ஒருத்தர் அவரோட ரிலேட்டிவ், 2 பேரும் 2 டீம். அவர் வந்து கம்போடியாவில் சூசைட் பண்ண பிறகு இவங்க ஃபார்ம் பண்ணி பெரிய டீமாக சண்டை போட ஆரம்பித்தாங்க. நான் தான் அங்கே காஞ்சி டான் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 30 கொலை நடந்தது. 30 தலை போயிருக்கு. எல்லாம் சின்னது பெருசுன்னு எல்லாம் போயிருக்கு. ஆனால் போலீஸ் கண்டுக்கல. என்ன காரணம்னா, நீங்களே அடித்து முடிச்சுட்டு வாங்க, கடைசியாக நான் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறேன்னு பிளான் பண்ணுவாங்க. இதுதான் நடந்தது. இப்போ எல்லாம் உள்ளே இருக்காங்க ஜெயிலுக்குள்ளே. ஸோ இது மாதிரி இவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, போலீஸும் சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. நீ இவரை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுறல, பண்ணு அவன் கெட்டவன் தான், எனக்கு பிடிக்காதவன் அப்படின்னு இவங்களே என்கரேஜ் பண்ணிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, நான் அந்த ஆரம்ப காலத்தில் 1994 நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே லாயர்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக போவாங்க. லாயர் போகிறாங்கன்னாலே அங்கே இருக்கிற அக்யூஸ்டு யாராவது பிடிச்சி வச்சுருந்தா கூட அனுப்பிச்சி கூட விட்ருவாங்க. அந்தளவுக்கு இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அதுவும் போலீஸோட ஒரு செயல்பாடு தான். வெளியில் போய் என்ன, ஐயா அங்கே ஒரு பெரிய கும்பலாக வந்துட்டாங்க, நான் என்ன பண்ணேன்னு தெரில, அவங்கள சரி அனுப்பிச்சி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அது ரொம்ப கைமீறி போகும்போது தான் அது வந்து போலீஸ் எக்ஸஸாக மாறி அது வந்து லாயர்ஸ் வர்சஸ் போலீஸ்னு ஒரு பெரிய பிரச்சனை ஆகி இங்கே இதில் வந்து ஹைகோர்ட்டுக்குள்ளே ஒரு பெரிய கலவரமே வெடித்ததுக்கான முக்கியமான காரணம் அது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பேச முடியாததை, நான் செய்ய முடியாததை இன்னொருத்தர் செய்கிறாரு, அவர் எனக்கு ஹீரோவாக தெரிகிறாரு அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. பப்ஜி மதன் வந்து அவர் பேசக்கூடிய அந்த வல்கர் வார்த்தைகள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நமக்கே கோபம் தான் வரும். ஏன்னா இப்படி இல்லாமல் பேசுவாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி பேசி கவர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை. இன்றைக்கும் இளைஞர்கள் மத்தியில் பப்ஜி மதன் பாப்புலர் தான், அதில் மாற்றமே கிடையாது. சவுக்கு சங்கர் அதே மாதிரி மதனே ஒரே தராசு இல்லை. அதே மாதிரி நான் வந்து இப்போ நான் இது வரைக்கும் எப்போயாவது பேசும்போது இந்த ஃபஸ்ட்டு ஃபேமிலியை பற்றி இப்படி சொன்னாங்க, அவன் இவன் அப்படின்னு அவன் பேசலை. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறேன்னா, நான் அப்படி ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன். அப்போ நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது, எனக்குன்னு ஒரு விஷயத்தை ஒரு செட் ஆஃப் ஒரு ரூல்ஸை வச்சுருக்கேன், ஒரு டிக்னிட்டி இருக்குது, அதை மீறி நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் இப்போ நீங்கள் சவுக்கு சங்கர் மாதிரி இன்னும் நிறைய பேர் பேசுகிறாங்க. அதில் பேசக்கூடியவங்களாம் என்னென்னா, பாரு நானும் எப்படி, இது ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு இது இருக்கும், ஒரு மாதிரி ஒரு கட் ஃபீலிங் வரும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செய்திக்கு பிறகும், இப்போ நீங்கள் நான்லாம் ஒரு க்ரைம் ஜேர்னலிஸ்ட்டாக சில நியூஸை பஸ் பண்ணும்போது அந்த நியூஸ் வந்துடுச்சுன்னா அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேவே பார்த்தீங்கன்னா 2 ஜுவனைல்ஸை உள்ளேவே வச்சு, ஜுவனைல்னால் மேலே வழக்கு பெருசாக போட முடியாதுன்னு தெரியும், அவனை ஒருத்தனை பிடிச்சி, டேய் நீ எல்லாம் உனக்கு நான் வந்து இது பண்ணணுமாடா அப்படின்னு இன்னொருத்தனை செக்ஷுவல் ஆக்ட் பண்ண வச்சு அவனுக்கு அவனோட அந்த பெனிஸோட இது ஸ்டக் ஆகிடுச்சு. ஸ்டக் ஆனதோடு கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி அவனுக்கு அது ஃபுல்லாக சீல் கட்டி அதுக்கப்புறம் ஜிஆர்ஹெச்சில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி அது கேஸை நான் தான் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு சிபிசிடி கேஸ்லாம் ஆச்சு. ஒரு ராமானந்த் சார் தான் அப்புறம் டிஜிபி. அது பெரிய செய்தியாக வந்து எல்லாம் வெளியில் பயங்கரமாக பேசப்பட ஒரு செய்தியாக இருந்தது. அப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு ஒரு திருப்தியாக சில விஷயங்கள் பண்ணோன்னு தோணும். அது மாதிரி சில சம்பவங்களை எக்ஸ்போஸ் பண்ணலாம், நெகட்டிவாக எது வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதில் நடக்கக்கூடிய இம்பேக்டை தான் பார்ப்பாங்க. சவுக்கு சங்கர் நல்ல எண்ணத்தில் தான் ஆரம்பத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ நான் சொன்னேன்ல, சிலரோட கைப்பாவையாவோ சிலரோட கருவியாவோ இவரை பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆரம்பத்தில் பெருமாள் அவரை கைப்பாவையாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். நான் சொல்கிறதெல்லாம் ஏன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, பண உதவி பண்ணியிருக்காரு, சாப்பாடு கொடுத்துருக்காரு, தங்க இடம் கொடுத்துருக்காரு, நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த நன்றிக்காக அவர் அன்பழகன் பண்ண சப்போர்ட்டுக்காக அவருக்கு நிறைய பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் பற்றி என்னை பற்றியே ஒரு வாட்டி போட்டார், ஒரு ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு இது போட்டார்,
இவரெல்லாம் ஒரு க்ரைம் ரிப்போர்ட்டரா அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டு நான் அதை ஒன்றும் சொல்ல, சரி இதை போட்டார் விட்டுருவோம் அப்படின்னு. அது மாதிரி எல்லாரை பற்றியும் போடுவார். அவருக்கு என்னென்னா ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு டக் ஆஃப் போயிட்டு இருந்தது. அந்த ரீசன்னால் 2016 போட்டு விட்டார். 2 பேரோட நிலைப்பாடையும் தெளிவாக வெளிப்படுத்தி இவர் இப்படி பண்ணியிருக்காரு, இவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணுமே தவிர இவர் தாங்க சூப்பராக பண்ணியிருக்காரு, இவர் கெட்டவருங்க, இவர் மோசம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு, ஏன்னா ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல்ல பத்திரிகையாளரான்ற ஒரு கேள்வி அப்புறம் வந்துடுது, அது அப்புறம். ஸோ பத்திரிகையாளர்களாக நம்ம வந்து எப்பயுமே ஒரு விஷயம் ஒரு பத்திரிகையாளராக ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசும்போது அந்த நிலைப்பாடு எடுக்கும்போது நம்ம வந்து எப்பயுமே ஒரு தரப்புக்கு சாதகமாக பேச ஆரம்பிச்சிட்டோம்னாலே அது ஆப்வியஸாக என்ன தெரியும்னா நம்ம ஒருத்தருக்கு ஃபேவராக ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்குள்ளே வருமா சார்? நீங்கள் பத்திரிகையாளராக இருக்கீங்க, பத்திரிகையாளர் சங்கங்களில் இருக்கீங்க. இப்போ இவர் வந்து கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி இவரை இது பண்ணுறாங்க, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது கருத்து சுதந்திரம்ன்றது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து எதை பேஸ் பண்ணின கருத்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நான் வந்து டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு மாரிதாஸ் எடுத்துக்கங்க. மாரிதாஸ் வந்து இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி இவர் வீடு கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய டாக்குமெண்ட் பாருங்கள், இத்தனாவது மாதம் இவங்க மாமியார் பேருக்கு மாறுது, மாமியாருக்கு பேருக்கு மாறி அடுத்த இத்தனாவது நாள் இந்த டாக்குமெண்ட் நம்பரு இவர் பேருக்கு மாறுதுன்னு கொடுக்குறதுலாம் இதெல்லாம் ஃபேக்சுவல் ப்ரூஃப். நீங்கள் யாரும் போய் நீங்களோ நானோ இல்லை சவுக்கு சங்கரோ யாராலும் அதை மாற்றி சொல்ல முடியாது, இல்லைங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ப்ரூஃபோடு பேசுகிறாங்க. அது மாதிரி சில விஷயங்கள் நம்ம டாக்குமெண்ட் ப்ரூஃபை பேஸ் பண்ணி பேசுகிறதுங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று சொல்ல முடியாது, ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து வெளிப்படையாக பேச முடியாத சில சம்பவங்கள் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சம்பவங்களை அப்போ அதை எந்த பேஸ் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு ஹியர்சேவாக கிடக்கக்கூடிய ஒரு தகவலை மேல் அதிகாரிகிட்ட அது சம்மந்தப்பட்ட, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் யூனிட்டில் இப்போ டிவிஎஸ்சியில் நடக்கிற ஒரு சம்பவம் அப்படின்னா டிவிஎஸ்சியோட சீஃப் வந்து ஒரு அபய்குமார் சிங் சார், அவர் சார் இருக்கார், சந்தோஷ்குமார் சார் ஐஜி இருக்காங்க, அப்புறம் இவர் இருக்கார், அப்புறம் இந்த சிபிஐயில் இந்த துரைக்குமார் சார் இருக்கார், அப்புறம் இவங்க லலிதா மேடம் இருக்காங்க. ஸோ இப்படி இவங்ககிட்டலாம் நம்ம யாராவது ஒருத்தட்ட நீங்கள் தொடர்பு கொண்டோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ்டையோ கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி, நீங்கள் பர்சனலாக கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறது உண்மையாக இருக்கும். அப்படி பேசுகிறது அப்போ அதுக்கு அகெயின்ஸ்டாக இப்போ நீங்கள் அப்படி பேசும்போது என்ன ஆகுனா அதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. நாளைக்கே திடீர்னு டிவிஎஸ்சிலேருந்து உங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் எந்த அடிப்படையில், இப்போ ஒன்றும் இல்லை, இவர் இதில் வந்து துப்பாக்கி சூடு நடந்தது, 13 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு பேட்டியை கொடுத்தாரு. அது சம்மந்தமாக அருணா ஜெகதீசன் அவர்கள் இமீடியட்டாக கூப்பிட்டு சம்மன் பண்ணி விசாரணைலாம் பண்ணாங்க. அப்போது இல்லை நான் தெரியாது, நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன்ட்டார், ஒரே போட முடிச்சிட்டாரு. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்போது நமக்கு கிடைச்ச தகவலை நம்மளால் சப்மிட் பண்ண முடியுமா? எங்கேயாவது ஒரு ஃபோரம் திடீர்னு ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை வேறு ஒரு அதிகார மையமோ திடீர்னு கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்களே இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களே சுபாஷ், நீங்கள் இந்த தகவலுக்கான ப்ரூஃப் இருந்தால் கொடுங்க, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்களால் அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி பண்ண முடியலைன்னா அது கருத்து சுதந்திரத்துக்கு அது எதிராக போகாது. கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையே உண்மைதான். ஆமாம், ஆதாரத்துடன் கூடிய அதுதான் ஆதாரத்தோட கூடிய உண்மையை பேசணும். நான் அது வந்து திரும்பி நான் சொல்கிறது, நான் என்னோட இன்டர்வியூ நிறைய பேர் பேசும்போதும் கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க, அதெல்லாம் வேற பக்கம். நீங்கள் வந்து ஒரு சிலரோட கருத்துக்களுக்கு நம்ம வந்து அவங்களோட கருத்துக்களை நான் மதிக்கிறேன். இந்த இன்டர்வியூ வந்து 2 லேயராக நான் பிரித்து பார்க்குறேன் சார். ஒன்று வந்து சவுக்கு சங்கர், அது தொடர்புடைய செய்திகள். இன்னொரு லேயராக என்ன பார்க்குறேன்னா, ஒரு பத்திரிகையாளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இல்லை இந்த மீடியாவில் இருக்கிறவங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு நம்ம தொடர்ந்து இதில் வேறு எதனா அப்டேட்கள் வந்தாலும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். கண்டிப்பாக. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு வந்து நிற்கிறோம். நன்றி.